கதை சொல்லலாமா? ஒரு காட்டுல ராஜாவா இருந்த வயசான சிங்கம் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையிற நிலையில இருந்துச்சாமா. புதிதா ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு மிருகங்களுக்குள்ள கடுமையான போட்டி இருந்துச்சாமா. வயது குறைவா இருந்த எல்லா மிருகங்களும் நான் அரியாசனம் ஏறணும், நான் அரியாசனம் ஏறணும்னு ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுச்சாமா. அதே காட்டுல வசிக்கிற ஒரு குள்ளநரி வந்து பசியில உணவு தேடிட்டு இருந்துச்சாமா. அப்ப அங்க ஒரு நெசவாளரோட வீட்டு பின்னாடி ஒரு பானை இருக்கிறத பார்த்துச்சு. அதுக்குள்ள பழைய சாப்பாடுலாம் இருக்கும்னு சொல்லிட்டு போய் அந்த பானையை பார்க்கும்போது துணிகளுக்கு இருக்கிற போடுற நீல நிறமுடைய சாய நீர் தான் இருந்துச்சாமா. குள்ளநரி என்ன பண்ணுச்சாமா, அந்த சாய நீர்ல விழுந்து அதோட உடம்பு ஃபுல்லா நீல நிறமா மாறிடுச்சாமா. அந்த நீல நிறத்தை வந்து அங்குள்ள தண்ணீர்ல பிரதிபலிக்கிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே நம்ம மாறுபட்ட நிறத்துல இருக்கோம், இப்படியே காட்டுக்கு போய் எல்லா மிருகத்தையும் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போச்சாமா. இந்த வேறுபட்ட நிறத்தோட இருக்கிற நரியை பார்த்து எல்லா மிருகங்களும் பயந்துச்சாமா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின நரி என்ன பண்ணுச்சாமா, இங்க பாருங்க சக மிருகங்களே, நான் தான் இப்போது இந்த காட்டுக்கு புதிய ராஜா. இப்போது முதல் தினந்தோறும் நீங்க தான் எனக்கு உணவு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதை தான் இந்த காட்டில் நடக்கணும் கேட்கணும் என சத்தமா சொல்லிச்சாமா. அதுக்கு பயந்த மிருகங்கள் எல்லாம் வரிசையிட்டு புது ராஜாவுக்கு சேவை செய்ய தொடங்கிருச்சாமா. இப்படியே நாட்கள் போச்சாமா. ஒரு நாள் அந்த காட்டில் அடமழை பெய்ய தொடங்கிருச்சாமா. மின்னலும் இடியும் சரியான மழை. அப்போ அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாம் பயந்து புதிய ராஜாவான நரிக்கிட்ட வந்து முறையிட்டுச்சாமா. வல்லமை மிக்க நீல நிற ராஜாவே, இந்த அடைமலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள்னு சொல்லிச்சாமா. அதை கேட்ட குள்ளநரி, ஏழை மிருகங்களே பயப்படாதீங்க, இந்த மலையை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் மலையில் நனைஞ்சிருச்சு. மலையில் நனைஞ்சா என்னாகும், உடலில் இருக்கிற சாரமெல்லாம் போச்சாமா. அப்போது நரி வந்து ஐயோ நம்ம மேலே இருக்கிற சாயம் போயிடுச்சேன்னு பயந்துட்டு அதோட நிறமும் மாறிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இந்த நரியை பார்த்து மிருகங்கள்லாம் கோபம் வந்துருச்சாமா. அப்போ நரி என்ன பண்ணுச்சு, மன்னிச்சிடுங்க, என்னால் மழையும் நிறுத்த முடியல, என்னோட ஒரிஜினல் நிறமும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கிடைச்சாமா. அப்போது மிருகங்கள்லாம் என்ன சொல்லிச்சு, சூழ்ச்சிக்கார நரியாரே என ஓடி வந்து எல்லாரும் தாக்க ஆரம்பிச்சிருச்சுக்கலாமா. அப்போது தனது உயிரை காப்பாற்றிக்கொள்ள அந்த குள்ளநரி ஓடி போயிடுச்சாமா. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சூழ்ச்சியான செயல்கள் வெகு நாட்களுக்கு நீடிக்காது.